உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்னத்துக்கோசரம் என்ன இங்க வர சொன்ன? அக்கா, ஒரு முக்கியமான வேலை இருக்குதுக்கா, அதை செய்ய நீதான்க்கா சரியான ஆளு. நான் என்னடி பண்ணனா? அக்கா, என்ன பண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னால நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். மல்லிகா வீட்டுக்காரன் பசுபதி இருக்கிறான்ல, அவனை கொன்னுட்டாங்கக்கா. ஐயோ ராணி, என்னடி சொல்ற? ஆமாக்கா, பசுபதி உடம்புல நீர் நிலையில இருக்கிற பாகுங்கிற பிசாசு தான் பூந்து நிறுகுது. ஐயோ, நான் வரல 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 வரல. ஏய், என்னடி சொல்ற? ஏதோ சினிமா கதையை கேக்குற மாதிரி இருக்குதுடி. அக்கா, நம்ம பசுபதிய மீட்டு கொண்டு வரணும்னா நீ இந்த ஊர் எல்லையில இருக்கிற சுடுகாட்டுல வெட்டியா இருப்பான்ல, அவனை போய் நீ பாக்கணும். அவனை என்னத்துக்குடி நான் போய் பார்க்கணும்? ஐயோ அக்கா, அவனுக்கு பொணங்களோட வாசனைனா அத்துப்படி. அவனாண்ட சொல்லி இந்த ஊர்ல எங்கேயோ பசுபதியோட உடம்ப புதைச்சு வச்சுக்கிறாங்க. அங்க இருந்துதான் இந்த பாகங்கிற பிசாசு பசுபதி உடம்புல கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துகுது. அந்த வெட்டியாண்ட கேட்டு அந்த பசுபதி உடம்ப புதைச்சு வச்சுக்கிற குழி எதுன்னு கண்டுபிடிச்சு நீ எனக்கு சொல்லணும். ஏய், என்னடி ஆவி பிசாசு போனோன்னு என்ன இப்படி பயமுத்துற? ஐயோ அக்கா, பண்ணுக்கா, ப்ளீஸ்க்கா, நீ மட்டும் தான்க்கா இத பண்ண முடியும். சரிடி, நான் எப்படியாவது அந்த வெட்டியாங்கிட்ட சொல்லி பசுபதியை புதைச்ச இடத்த கேட்டு உன்கிட்ட சொல்றேன். சரிக்கா. என்ன சாமி, ஏன் ஓமகுண்டு அணிஞ்சு போச்சு? சித்தார்த்த ராணிய பத்தி ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனாலதான் எரிஞ்சுகிட்டு இருந்த ஓமகுண்டு அணைஞ்சிருக்கு. ஓம் க்ளீம் ஸ்ரீம் மா காளி. ஓம் க்ளீம் ஸ்ரீம் வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம். உள்ளதை உள்ளபடி சொல்லும் மாய அரக்கனே, இப்போ அந்த சித்தார்த்த ராணியோட நிலைமை என்னன்னு காட்டு. என்னமோ அது அமானுஷ்ய கோயிலு, பேயி பிசாசு துஷ்ட சக்திகளை பாதுகாக்கிற கோவிலு. அந்த கோயிலுக்குள்ள போனா யாரும் உயிரோட வரவே முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா ராணி வெளியே வந்துட்டு இருக்கா. ராணி மட்டும் தானே வெளியில வந்திருக்கா, சித்தார்த் இன்னும் வெளியில வரல. அப்படின்னா அந்த பாக் அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஐயா, ஐயோ, பாம்பு கச்சிது போல இருக்குதே. ஐயா, 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 எழுந்திருங்க ஐயா. இப்போ எப்படி இருக்குது ஐயா? இப்ப பரவாயில்லம்மா, என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இதுல என்னங்க ஐயா இருக்குது? மனுஷன் மனுஷனுக்கு உதவி செய்யறது கடமை. நீங்க செஞ்ச அந்த உதவியை நான் மறக்க மாட்டேம்மா. பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சத கண்டிப்பா நான் செய்யறேன். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடவுள் ஒருத்தரை தவிர வேற யாராலையும் எனக்கு உதவி செய்யவே முடியாதியா. நீங்க ஏதோ ஒரு அவசரமான காரியத்துக்கு போறீங்க போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போற வழியில என்னை பார்த்து என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. என்னால நீங்க போற காரியம் தடைபற்ற கூடாது. நீங்க எதையோ தேடி போறீங்கன்னு மட்டும் என்னால புரிஞ்சிக்க முடியுது.
அது என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். அது வந்து என்னோட பாதுகாப்புக்காக எங்க கோயில் பூசாரி என்னாண்ட ஒரு மந்திர எந்திர தகட குடுத்தாருங்க ஐயா. அது இப்போ எங்க இருக்குதுன்னு தெரியல. நான் அத்த பூஜை ரூம்ல தான் வச்சிருந்தேன். திடீர்னு அத்த காணோயா. இவ்வளவுதான் விஷயமா? இந்தாம்மா. குறி சொல்றதும் மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதும் தான் எங்களோட குலத்தொழிலே. 6 மாசம் வீடு, பாக்கி 6 மாசம் காடுன்னு எங்க வாழ்க்கை இருக்கும். நான் தேடி போற மந்திர எந்திர தகடுக்கும் இந்த தேங்காய்க்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? மா, இது சாதாரண தேங்காய் இல்ல. தலைச்ச மண்ட ஓட்டுல மையெடுத்து சுடுகாட்டுல உக்காந்து காலிக்கு ஒரு மண்டலம் இந்த தேங்காய்க்கு பூஜை செஞ்சு வந்திருக்க. கடைசியா அந்த மந்திர தகட நீ எங்க வச்சியோ அதே இடத்துல இந்த தேங்காயை கொண்டு போய் வச்சா போதும். அந்த மந்திர தகடு இப்ப எங்க இருக்குன்னு இந்த தேங்காய் உங்களுக்கு காட்டிடும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து அருள் வாக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்குமா இப்ப நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ சொன்ன மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறது தானே கடமை. இத வாங்கிட்டு நல்லபடியா போயிட்டு வா. வெற்றி உனக்கு தான். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நான் வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஜெகதீஸ்வரா, பரமேஸ்வரா, பூசாரிய நண்ட புட்ட அந்த மந்திர தகடு இப்போ எங்க இருக்குதுன்னு என் கண்ணுல காட்டு ஈஸ்வரா. அதுக்கு நீதான் அருள் புரியணும். அப்போ அந்த மந்திர தகடு இங்கதான் இருக்குதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.